பொழுது நம்முடைய தலைவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய பொறுப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று. ஒரு பெரிய பொறுப்புக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், மக்களின் மீது அந்த மனிதன் அன்பு வைத்திருக்கணும். இந்த மூன்றும் சேரும் பொழுது அந்த பொறுப்பு வந்துடும். இந்த மூன்றும் அவருக்கு இருக்கு. நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க சொன்னபடியே நடக்கட்டும் என்று நானும் சொல்லி, அதனால் நான் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் SP வேலுமணி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சொந்தங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். இன்று காலையில் பிளாக் ஹோய்ஸ்டிங் அற்புதமான கொடியை ஏற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பூரை சார்ந்த பேட்ரன் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பு ஐயா குரல் விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, காலையிலே உங்களை எல்லாம் வாழ்த்தி பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி கோயம்புத்தூர் அதனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயன்கள் சசியரன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொள்ளாச்சி பகுதியை சார்ந்தவர் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், எனக்கு 4 ஆண்டுகளாக அறிமுகம் இருக்கக்கூடிய நண்பர் திரு செந்தாமரை அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய சுவாமி அருளாசியை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாராயணம் நெல்லிப்பள்ளி பாலக்காடை சார்ந்த ஹிஸ் ஹோலினஸ் சுவாமி சண்மயானந்தா சரஸ்வதி சாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயாவுடைய பாதத்தையும் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். மேடையின் மீது 2 சிறப்பு அழைப்பாளராக இருந்து இந்த அற்புதமான காரியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸுடைய தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், ஆரிய வைத்திய பார்மசி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் திரு தேவிதாஸ் வாரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அண்ணன் அவங்க எல்லா பேரையும் சொன்னாங்க. எல்லா பேரையும் நானும் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த அற்புதமான அழைப்புதல்ல எல்லா முக்கியமான நபர்களுடைய பேர் இருக்கு. கெஸ்ட் ஆஃப் ஆனர், ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் நியூ ஆண்டர்பிரனர்ஸ் 2 அற்புதமான தொழில் முனைவோர்கள் அரவிந்தன் ராஜு, ஸ்ரீ மனோஜ் மன்னியோத்தடி அவர்களுக்கும் இன்று விருது காத்திருக்கிறது. சிறப்பு பேச்சாளர்களாக மேடையின் மீது எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் வைஸ் சேர்மன் இருக்கிறாங்க. அதே போல SNGS கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல லீகல் அட்வைசர்ஸ், அதே போல ப்ரோக்ராம் கமிட்டி, ஸ்டேஜ் கமிட்டி, ரிசப்ஷன் கமிட்டி, கல்ச்சரல் கமிட்டி, வாலண்டியர் கமிட்டி, ஃபுட் கமிட்டி, மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோவை சார்ந்த அக்கா விஜயலட்சுமி அவர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு மேடையின் மீது அண்ணன் SP வேலுமணி அவர்கள் ஒரு அதிகாரம் மிகுந்த பொறுப்புல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபரா இருக்கிறாரு. மேடையின் மீது நிறைய பொறுப்புல இருக்கிறாங்க. மேடையின் முன்னிருக்கையில பொறுப்புல நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா, இதற்கு மிக முக்கியமாக நிறைய மனிதர்கள் காரணமாக இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரணம் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். அவர் பிறந்த ஆண்டை யோசிச்சு பாருங்க. 1856, 1928 இறைவனடி சேர்ந்திருக்கிறாங்க. 72 ஆண்டுகள் நம்மளோடு இருக்கின்றார். அவர் பிறந்த ஆண்டு காலகட்டம் எப்படி தமிழ்நாடு கேரளா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. குறிப்பாக கேரள மாநிலம். ஒரு சமுதாயத்துல ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய வயதாகி பெண்ணாகி பாட்டியானா கூட அவங்க மார்பை மறைக்க கூட துணி உடுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைமை. ஒரு கோவில் இருக்கு, கோவிலை சுற்றி நடந்து போக முடியாது என்கின்ற நிலைமை. தீண்டத்தகாதவர்கள் என்கின்ற பெயர். இவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை மறந்துடுங்க, ஒரு மனிதனாக இருப்பதற்கான அதிகாரமே பல இடத்துல மறுக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு மனிதன் 1856 பிறந்து தன்னுடைய வேள்வியில தன்னுடைய எழுச்சியில வேதங்கள்ல இருந்து எல்லா அற்புதமான ஆன்மீக விஷயத்தை கத்துக்கிட்டு, அண்ணன் SP வேலுமணி அவர்கள் சொன்னது போல கன்னியாகுமரி பக்கத்துல மருந்துவாள் மலை என்கின்ற மலையில அவருடைய 20 வயசு காலகட்டத்துல தனிமை தவத்துல பல ஆண்டுகள் இருந்து அந்த தவத்துல வெளியே வந்து ஒரு கர்மயோகியாக மிக தெளிவான சிந்தனையில இந்த மனித குலத்தை எப்படி முன்னேற்றணும், இந்த மனித குலத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் கொடுத்ததுதான் ஒன் காஸ்ட் ஒன் ரிலிஜியன் ஒன் காட். அதாவது ஒரே ஒரு ஜாதி, ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு கடவுள் என்கின்ற உன்னதமான சிந்தனையை கொடுத்து அதை செயல்லையும் காட்டினார். எங்கே தான் போராளியாக மாற வேண்டுமோ அங்கெல்லாம் நாராயணகுரு
மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி. மேடையில பேசும் பொழுது நம்முடைய தலைவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய பொறுப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று. ஒரு பெரிய பொறுப்புக்கு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் திறமை இருக்கணும், தகுதி இருக்கணும், மக்களின் மீது அந்த மனிதன் அன்பு வைத்திருக்கணும். இந்த மூன்றும் சேரும் பொழுது அந்த பொறுப்பு வந்துடும். இந்த மூன்றும் அவருக்கு இருக்கு. நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்க சொன்னபடியே நடக்கட்டும் என்று நானும் சொல்லி, அதனால் நான் மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான சொந்தங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார். இன்று காலையில பிளாக் ஹோஸ்டிங் அற்புதமான கொடியை ஏற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருப்பூரை சார்ந்த பேட்ரன் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பு ஐயா குரல் விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, காலையிலே உங்களை எல்லாம் வாழ்த்தி பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி கோயம்புத்தூர் அதனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீ நாராயணகுரு சொசைட்டி கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயன்கள் சசியரன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொள்ளாச்சி பகுதியை சார்ந்தவர் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், எனக்கு 4 ஆண்டுகளாக அறிமுகம் இருக்கக்கூடிய நண்பர் திரு செந்தாமரை அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது இருக்கக்கூடிய சுவாமி அருளாசியை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாராயணம் நெல்லிப்பள்ளி பாலக்காடை சார்ந்த ஹிஸ் ஹோலினஸ் சுவாமி சண்மயானந்தா சரஸ்வதி சாமி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயாவுடைய பாதத்தையும் தொட்டு வணங்கிக் கொள்கின்றேன். மேடையின் மீது 2 சிறப்பழைப்பாளராக இருந்து இந்த அற்புதமான காரியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கலட்சுமி சிட் ஃபண்ட்ஸுடைய தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், ஆரிய வைத்திய பார்மசி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் திரு தேவிதாஸ் வாரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல அண்ணன் அவங்க எல்லா பேரையும் சொன்னாங்க. எல்லா பேரையும் நானும் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இந்த அற்புதமான அழைப்புதல்ல எல்லா முக்கியமான நபர்களுடைய பேர் இருக்கு. கெஸ்ட் ஆஃப் ஆனர், ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் நியூ ஆண்டர்பிரனர்ஸ் 2 அற்புதமான தொழில் முனைவோர்கள் அரவிந்தன் ராஜு, ஸ்ரீ மனோஜ் மன்னியோத்தடி அவர்களுக்கும் இன்று விருது காத்திருக்கிறது. சிறப்பு பேச்சாளர்களாக மேடையின் மீது எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் வைஸ் சேர்மன் இருக்கிறாங்க. அதே போல எஸ்என்ஜிஎஸ் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல லீகல் அட்வைசர்ஸ், அதே போல ப்ரோக்ராம் கமிட்டி, ஸ்டேஜ் கமிட்டி, ரிசப்ஷன் கமிட்டி, கல்ச்சரல் கமிட்டி, வாலண்டியர் கமிட்டி, ஃபுட் கமிட்டி, மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக மிகச் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆல் இந்தியா ரேடியோவை சார்ந்த அக்கா விஜயலட்சுமி அவர்கள் எல்லோருக்கும் மற்றும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு மேடையின் மீது அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு அதிகாரம் மிகுந்த பொறுப்புல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபரா இருக்கிறாரு. மேடையின் மீது நிறைய பொறுப்புல இருக்கிறாங்க. மேடையின் முன்னிருக்கையில பொறுப்புல நாமெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா, இதற்கு மிக முக்கியமாக நிறைய மனிதர்கள் காரணமாக இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரணம் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள். அவர் பிறந்த ஆண்டை யோசிச்சு பாருங்க. 1856, 1928 இறைவனடி சேர்ந்திருக்கிறாங்க. 72 ஆண்டுகள் நம்மளோடு இருக்கின்றாங்க. அவர் பிறந்த ஆண்டு காலகட்டம் எப்படி தமிழ்நாடு கேரளா இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. குறிப்பாக கேரள மாநிலம். ஒரு சமுதாயத்துல ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய வயதாகி பெண்ணாகி பாட்டியானா கூட அவங்க மார்பை மறைக்க கூட துணி உடுத்த முடியாது என்கின்ற ஒரு நிலைமை. ஒரு கோவில் இருக்கு, கோவிலை சுற்றி நடந்து போக முடியாது என்கின்ற நிலைமை. தீண்டத்தகாதவர்கள் என்கின்ற பெயர். இவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை மறந்துடுங்க, ஒரு மனிதனாக இருப்பதற்கான அதிகாரமே பல இடத்துல மறுக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு மனிதன் 1856 பிறந்து தன்னுடைய வேள்வியில தன்னுடைய எழுச்சியில வேதங்கள்ல இருந்து எல்லா அற்புதமான ஆன்மீக விஷயத்தை கத்துக்கிட்டு, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல கன்னியாகுமரி பக்கத்துல மருந்துவாள் மலை என்கின்ற மலையில அவருடைய 20 வயசு காலகட்டத்துல தனிமை தவத்துல பல ஆண்டுகள் இருந்து அந்த தவத்துல வெளியே வந்து ஒரு கர்மயோகியாக மிக தெளிவான சிந்தனையில இந்த மனித குலத்தை எப்படி முன்னேற்றணும், இந்த மனித குலத்தை எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் கொடுத்ததுதான் ஒன் காஸ்ட் ஒன் ரிலிஜியன் ஒன் காட். அதாவது ஒரே ஒரு ஜாதி, ஒரே ஒரு மதம், ஒரே ஒரு கடவுள் என்கின்ற உன்னதமான சிந்தனையை கொடுத்து அதை செயல்லையும் காட்டினார். எங்கே தான் போராளியாக மாற வேண்டுமோ அங்கே எல்லாம் நாராயணகுரு